இந்திய நாட்டிற்கும் தமிழகத்திற்குமான காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது. இல்ல திடீர்னு ஏதோ டயலாக் சொல்றாருன்னு நினைக்க வேணாம். 40 ஆண்டுகளாக எதையும் எதிர்பாராமல் நற்பணி மன்றங்களாக இயங்கி வந்தவர்கள் நாங்கள். தேடி தீர்ப்போம் வா என்று தேடி அலைந்தவர்கள் நாங்கள். இன்றும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். நான் சீட்டு கேட்டு வரலைங்க, தமிழகத்திற்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன். என்ன நியாயம் கேட்க போறீங்க? நான் ஒண்ணும் இல்லை, நீங்க பாருங்க. பாஜக அரசு ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை என்பது நாடறிந்த உண்மை, நாம் அறிந்த உண்மை. உலகெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நம் நாட்டு மக்களுக்கு அதை லாபத்திற்கு விற்கும் ஒரு அரசு அரசா இல்ல கம்பெனியா? நீங்க சொல்லுங்க. இந்த மேற்கத்திய கம்பெனி செய்யும் லீலைகள் என்ன? நமக்கு கொஞ்சம் கை நழுவும் போல இருந்ததுன்னா நாற்காலி, அண்ணன் தம்பிகளை மதத்தின் பெயரால் மோதவிடு, மொழி பிரச்சனையை கிளப்பி மோதவிடுங்கள். அதுவும் பலிக்கலையா? கவர்னரை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலமாக. அதுக்கும் மசிய மாட்டேங்கிறாங்களா இந்த தமிழர்கள்? இடி ரைடு விடுங்க. அதுவும் பலிக்கலையா? முதல்வர்களை கைது செய்யுங்கள் எல்லா மாநிலத்திலையும். அதுவும் பலிக்கலைன்னா ஓட்டு பட்டியை தூக்கிட்டு ஓடுங்கள்.